ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8th Wonder. இன்னைக்கு நம்ம ரியல் அனாலிசிஸில் டிசம்பர் 2013 4.75 மார்க் பார்க்கலாம். கன்சிடர் த சீக்வன்ஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர் QK where K greater than or equal to 1. அதாவது ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கணும், அந்த சீக்வன்ஸ்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரேஷனல் நம்பர்ஸாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. வேர் QK ஈக்குவல் டு சமேஷன் K n ஈக்குவல் டு 1 to K 1/10^n² கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த சீக்வன்ஸ்குள்ளே இருக்க ஒவ்வொரு டேர்மும் எந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தென் த சீக்வன்ஸ் Q1 கொடுத்துருக்காங்க, Q2 கொடுத்துருக்காங்க, Q3 கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு 3 டேர்ம் மட்டும் இந்த சீக்வன்ஸில் எப்படி இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரூன்னு கேட்குறாங்க. இந்த சீக்வன்ஸ் பவுண்டடா கன்வர்ஜஸ் ஓவர் Qவில் இருக்கான்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பியில் இந்த சீக்வன்ஸ் பவுண்டடாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சியில் இந்த சீக்வன்ஸ் பவுண்டடாக இருக்குது பட் நாட் காஷின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் டியில் இந்த சீக்வன்ஸ் பவுண்டடாக இருக்குது, காஷியாக இருக்குது, ஆனால் நாட் கன்வர்ஜன்டின் Qன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு Q1 Q2 Q3 கொடுத்துட்டாங்க. இப்போ Q4th டேர்ம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 4th டேர்ம் கண்டுபிடிச்சோன்னா என்ன பண்ணணும், இந்த இடத்துல எங்கெல்லாம் K இருக்கோ அங்கெல்லாம் 4 போடணும். அப்போ சமேஷன் n ஈக்குவல் டு 1 to 4 1/10^n² வரும். இப்போ இந்த சமேஷனை ரன் பண்ணால் 1/10^1² ப்ளஸ் 1/10^2² ப்ளஸ் 1/10^3² ப்ளஸ் 1/10^4². இப்போ இதை ரீரைட் பண்ணி எழுதுனா 1/10 ப்ளஸ் 1/10^4 ப்ளஸ் 1/10^9 ப்ளஸ் 1/10^16. இப்போ இதில் ஒவ்வொரு டேர்மையும் நம்ம டெசிமலாக மாற்றலாம். அப்போ 1/10ன்றது எனக்கு 0.1 ஆகும். 1/10^4ன்றது 0.001 ஆகும். 1/10^9ன்றது 0.00000001 ஆகும். 1/10^16ன்றது 0.000000000001. அதாவது 15 zeros அதுக்கப்புறமா 1ன்னு வரும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 0.1001 0000001 0000001 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், Q4th டேர்ம் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி Q5 Q6 ஃபைண்ட் பண்ணலாம். பட் நம்ம எல்லா எலமெண்ட்டையும் ஃபைண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நம்ம Q4th டேர்ம் ஃபைண்ட் பண்ணி பார்க்குறோம் அந்த பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக. ஓகே, இப்போ இந்த சீக்வன்ஸை நம்ம ஒரு ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம். அதாவது QK எப்படி இருக்கும்னு எழுதுகிறேன். Q1 எனக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, 0.1 கொடுத்துருந்தாங்க. Q2 0.1001 கிவனில் கொடுத்துருக்காங்க. Q3 0.1 001 00001. Q4th டேர்ம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 0.1001 00001 0000001 அப்படின்னு இருக்குது. இது அண்ட் ஸோ ஆன் நமக்கு போயிட்டே இருக்கும். ஓகே, கிளியராக இதில் இருக்க டேர்ம் பார்த்தோம் அப்படின்னா 0.1 தான் பெருசாக இருக்குது. எதை விட 0.1001 விட. அதாவது Q1 விட Q2 சின்னதாக இருக்குது. Q2 விட Q3 சின்னதாக இருக்குது. Q3ன்றது நமக்கு இங்கே யார், 0.1001 0001. அதே மாதிரி இதை விட Q4th டேர்ம் நமக்கு சின்னதாக இருக்குது. 0.1001 0001 00000001. இந்த மாதிரி நமக்கு இப்படி போகுது. இந்த மாதிரி இருந்தால் இந்த சீக்வன்ஸை நம்ம என்ன சொல்லலாம், நான் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, கிவன் சீக்வன்ஸ் இப்போ நமக்கு நான் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த QKவை நம்ம நம்பர் லைனில் மார்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ 0.1 இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ 0.1001 எப்படி இருக்கும், கண்டிப்பாக 0.1க்கு முன்னாடி தான் இருக்கும். ஸோ 0.1001 இங்கே இருக்கும். அதாவது Q3rd டேர்ம் எனக்கு என்ன இருக்கும், Q2க்கு முன்னாடி இருக்கும். அப்போ 0.1001 0000001 இப்படி இருக்கும். இப்போ இது இப்படியே அன்சோவான் போச்சுன்னா கண்டிப்பாக இந்த எல்லா நம்பரும் எனக்கு 0க்கு முன்னாடியே முடிஞ்சிடும் அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாக. கரெக்டாக? இப்போ 0.1க்கு அப்புறமா ஃபார் எக்ஸாம்பிள் 0.11 இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த பக்கமும் -0.11 இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா QK எனக்கு பவுண்டட் பை 0.11ன்னு சொல்லலாம் ஃபார் எவ்ரி K.
அதாவது கிவன் QKவை நான் பவுண்டட்னு சொல்கிறேன். அது அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் அந்த நம்பர் லைனில் சும்மா மார்க் பண்ணேன். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? த கிவன் QK வந்து எனக்கு பவுண்டட் சீக்வன்ஸ்ன்னு கிடச்சிருச்சு. இப்போ ஆப்ஷன் பியில் என்ன கொடுத்துருக்காங்க? த சீக்வன்ஸ் இஸ் நாட் பவுண்டட்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு இந்த சீக்வன்ஸ் பவுண்டட்னு கிடச்சிருக்கு. தேர்ஃபோர் ஆப்ஷன் பி வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட், இப்போ நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். என்னன்னா, ஒரு நான் இன்க்ரீசிங் சீக்வன்ஸு அது பவுண்டட் பிலோவாக இருந்தால் அந்த சீக்வன்ஸு கன்வர்ஜென்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளோட QK நமக்கு என்ன ஆகிடும்? இப்போ கன்வர்ஜென்ட்டுன்னு ஆகிடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி QK வந்து நம்ம பவுண்டடு நான் இன்க்ரீசிங்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நமக்கு QK கன்வர்ஜென்ட்டுன்னு கிடச்சிருச்சு. ஆனால் நமக்கு ஆப்ஷனில் என்ன சொல்லணும்? கன்வர்ஜென்ட்டின் Q1 கேட்குறாங்க. ரெண்டு ஆப்ஷன்லையுமே ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷனில் கன்வர்ஜென்ட்டின் Q1 கேட்குறாங்க, டி ஆப்ஷனில் நாட் கன்வர்ஜென்ட்டின் Q1 கேட்குறாங்க. அப்போ இது கன்வர்ஜ் ஆகிற அந்த லிமிட் பாயிண்ட்டு யாருன்னு கேட்குறாங்க. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? லிமிட் K டென்ஸ் டு இன்ஃபினிட்டி QK ஈக்குவல் டு Lன்னு எழுதிக்கலாம். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த L வந்து Qவா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ Qவா இருந்தால் ஆப்ஷன் 2 வரும், Qவா இல்லைன்னா ஆப்ஷன் என்னென்ன ஆப்ஷன்லாம் ஃபால்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சீக்வன்ஸை பார்ப்போம். இந்த சீக்வன்ஸில் நம்ம டேர்ம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்ம் எப்படி இருக்குது? 0.1. செகண்ட் டேர்ம் அதாவது Q2 டேர்ம் எப்படி இருக்குது? 0.1001. அதாவது அந்த Q1ன்ற டேர்ம் வந்துட்டு அதுக்கப்புறமா ஜீரோஸ் ஆட் ஆகி 1 வருது. இப்போ தேர்ட் டேர்ம் பார்த்தோம் அப்படின்னா Q2 வரைக்கும் அந்த டேர்ம் அப்படியே வந்துட்டு அதுக்கப்புறமா சம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து அதுக்கப்புறமா 1 வருது. இப்போ Q4th டேர்ம் பார்த்தோம் அப்படின்னா Q3 டேர்ம் அப்படியே ஃபுல்லாக வந்து அதுக்கப்புறமா பேலன்ஸ் வந்து சம் ஜீரோஸ் வந்து அதுக்கப்புறமா 1 வருது. அப்போ இந்த சீக்வன்ஸில் இருக்க எலமெண்ட் எல்லாமே ஒரு சர்டைன் டேர்மை ஃபாலோ பண்ணுது. அப்போ நம்ம கேத் டேர்ம் எப்படி இருக்கும்? கேத் டேர்ம்ன்றது 0.1 001 00001 0000001 00 அதுக்கப்புறமா அது எங்கேயாச்சும் போய் 1 அதுக்கப்புறம் மறுபடியும் ஜீரோஸ் அண்ட் ஸோ 1 இப்படி கண்டினியூ ஆகும். கரெக்டாக? அப்போ லிமிட் K டென்ஸ் டு இன்ஃபினிட்டி QKன்றதை நம்ம Lன்னு சொல்கிறோம். இதுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டும் எனக்கு இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது. அப்போ அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அது இன்ஃபினிட்டியை நோக்கி போகும்போது அந்த டேர்மும் எனக்கு என்ன மாதிரி தான் இருக்கும்? இதே மாதிரியான பேட்டர்னை ஃபாலோ பண்ணும். பட் ஒரு எண்டே இல்லாமல் அண்ட் ஸோ ஆன் அப்படியே இது போயிட்டே இருக்கும். அப்போ இந்த டேர்ம் எனக்கு என்னது? விச் இஸ் நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டெர்மினேட்டிங்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெசிமல் எக்ஸ்பான்ஷன் என்ஸ் ஆஃப்டர் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு டெசிமல் நம்பர் இருந்ததுன்னா அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா இருக்க அந்த டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்முக்கு அப்புறமா முடிஞ்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0.2456 இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2456ஓட இந்த டெசிமல் நம்பர் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அது கண்டினியூ ஆகலை. ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 0.123456789 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். இதை எவ்வளோ பெரிய நம்பராக வேணால் போகலாம். பட் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா இருக்க அந்த நம்பர் ஒரு எண்டுக்கு வந்து முடியணும். அப்படி முடிஞ்சது அப்படின்னா அந்த டெசிமல் நம்பரை டெர்மினேட்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ ரெக்கரிங்னா என்னன்னு பார்க்கலாம். ரெக்கரிங்னா ரிப்பீட்டிங் பிளாக்ஸ் ஆஃப் டிஜிட்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சர்டன் ஒரு நம்பரே எனக்கு மறுபடியும் ரிப்பீட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 0.33333333 போயிட்டே இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா 3ன்ற டேர்மு அகைன் வந்துக்கிட்டே இருக்கும். இதை 0.3 பார்னு எழுதலாம். ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 0.245 இப்படி எனக்கு போயிட்டே இருக்கும். இங்கே பார்த்தோன்னா 245 எலமெண்ட் வந்து எனக்கு ரிப்பீட் ஆகுது. அதனால தான் ரிப்பீட்டிங் பிளாக்ஸ் ஆஃப் டிஜிட்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஒரு பிளாக்ஸ் ஆஃப் டிஜிட்ஸ் எனக்கு என்ன ஆகும்? திரும்ப எண்ட்லெஸ்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்க டெசிமல் நம்பரை தான் நம்ம ரெக்கரிங்னு சொல்லுவோம். இப்போ ரேஷனல் நம்பர்னால் என்னன்னு பார்ப்போம். ரேஷனல் நம்பர்னா எய்தர் டெர்மினேட்டிங்காக இருக்கணும் ஆர் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங்காக இருக்கணும். டெர்மினேட்டிங் அப்படின்னா டெசிமல் நம்பருக்கு அப்புறமா எனக்கு அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா இருக்க நம்பர் ஒரு எண்டு போய் முடியும்.
ஒரு வேளை எண்டு போய் முடியல அப்படின்னா அந்த நம்பர்ஸ் எனக்கு திரும்ப திரும்ப வர நம்பராக இருக்கணும். அந்த மாதிரி இருக்க நம்பரை ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இர்ரேஷனல் நம்பர்ஸ்னா அந்த நம்பர் எனக்கு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா முடியவும் முடியாது, திரும்ப திரும்பவும் வராது. அந்த மாதிரி இருக்க நம்பர்ஸை இர்ரேஷனல்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வரலாம். இப்போ நமக்கு எல்லுன்றது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? அந்த நம்பர் பார்த்தோன்னா என்லெஸ்ஸாக போய்கிட்டே இருக்கு. அப்போ இது நான் டெர்மினேட்டிங். சரி, வந்த எலமெண்ட்டே வருதான்னு பார்த்தா அந்த மாதிரி வரல, ரிப்பீட்டட் பிளாக்ஸாக வரல. நமக்கு 0s 1 தான் இதில் வந்திருக்கு. ஆனால் இதில் பார்த்தோன்னா ரிப்பீட்டிங் பிளாக்ஸ், அதாவது அந்த பிளாக் எனக்கு அப்படியே ரிப்பீட் ஆகி வரல. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 1 வந்திருக்கு, அதுக்கப்புறம் 2 0 வந்து அதுக்கப்புறம் 1 வந்திருக்கு. அதுக்கு அடுத்த டைம் பார்த்தோன்னா 4 0 வந்து 1 வந்திருக்கு. அதுக்கு அடுத்த டைம் பார்த்தா 6 zeros வந்து 1 வந்திருக்கு. ஒரு பிளாக்காக இது ரிப்பீட் ஆகலை. அப்போ கிளியராக இந்த எல் எனக்கு என்ன ஆயிடுச்சு? இப்போ இர்ரேஷனல் நம்பர் ஆயிடுச்சு. அப்போ தேர்ஃபோர் நம்ம என்ன சொல்லலாம்? the given sequence வந்து is converges to q complement. இர்ரேஷனல் நம்பருக்கு எனக்கு இது கன்வர்ஸ் ஆகுது. இப்போ நம்ம ஆப்ஷனை பார்க்கலாம். இப்போ ஆப்ஷன் ஏல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கன்வர்ஜஸ் இன் க்யூன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? க்யூ காம்ப்ளிமெண்ட்டில் கன்வர்ஜ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் ஆப்ஷன் ஏ வந்து வராது. ஆப்ஷன் பி நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஆப்ஷன் சி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே காஷியை பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, இப்போ காஷியை பற்றி ஃபைன் பண்ணலாம். இதுக்கு நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். என்னன்னா, ரியல் நம்பரில் காஷியாக இருந்ததுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். நமக்கு ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? இந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸ் டு க்யூ காம்ப்ளிமெண்ட். அது ரியல் எங்கே வேணால் கன்வர்ஜ் ஆகிட்டோம். அது கன்வர்ஜென்ட்டாக இருந்தால் அந்த சீக்வன்ஸை நான் என்னன்னு சொல்லலாம்? காஷின்னு சொல்லலாம். அப்போ தேர்ஃபோர் இந்த சீக்வன்ஸ் எனக்கு என்ன ஆயிடுச்சு? காஷி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆப்ஷன் போய் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சியில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நாட் காஷின்னு கொடுத்துருக்காங்க. அதனால ஆப்ஷன் சி வராது. ஆப்ஷன் டியில் பவுண்டடாக இருக்கணும், காஷியாக இருக்கணும், நாட் கன்வர்ஜன் இன் க்யூன்னு சொல்கிறாங்க. நம்ம கன்வர்ஜ் ஆயிருக்கு, ஆனால் அது க்யூ காம்ப்ளிமெண்ட்டில் ஆயிருக்கு. இவங்க நாட் கன்வர்ஜஸ் இன் க்யூன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் டி வந்து ட்ரூ. தேங்க்யூ.